ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் நெட்வொர்க் லேயர். ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் நெட்வொர்க் லேயர் நம்ம என்ன சொல்றோம், OSI லேயர்ல பிசிக்கல் லேயரையும் டேட்டா லிங்க் லேயரையும் கம்பைன் பண்ணதான் ஹோஸ்ட் நெட்வொர்க் லேயர் அப்படின்னு சொல்றேன். So if this in this host to network layer there is no specific protocols. இங்க வந்து எந்த ஒரு ஸ்பெசிபிக் புரோட்டோகால்ஸும் கிடையாது. இந்த புரோட்டோகால் தான் யூஸ் பண்ணணும், இந்த புரோட்டோகால் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. சரியா? ஆனா இது எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்கன்னா it can able to support all the standards and all protocols required for the network. ஒரு நெட்வொர்க்கு தேவையான எல்லா புரோட்டோகால்ஸையும் அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஸ்டாண்டர்ட்ஸையும் சப்போர்ட் பண்றதுதான் இந்த பர்டிகுலர் லேயரோட வேலை. சரியா? and already you know what is the function of physical layer and data link layer. physical layer என்ன பண்ணுவோம், அந்த physical characteristics பத்தி சொல்றதுதான் physical layer. so similarly இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த physical layer data link layer கம்பைன் பண்றதா என்னது host to network layer. but there is no specific protocols. specific protocols ஒன்னு கிடையாது. புரியுதா? ரைட்டா? ஆனா எல்லா புரோட்டோகால்ஸ் நெட்வொர்க்கு தேவையான எந்த புரோட்டோகால்ஸ் இருந்தாலும் சரி, ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்தாலும் சரி சப்போர்ட் பண்ணும். சரியா? and next important layer is internet layer. ஆனா OSI லேயர்ல நம்ம என்ன சொல்றோம், அத நெட்வொர்க் லேயர் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ இப்போ நெட்வொர்க் லேயர் என்னென்னலாம் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். what is the function of network layer? source to destination delivery. கரெக்டா? source to destination delivery அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரியே அங்க ஒரு அட்ரஸிங் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். என்ன அட்ரஸிங்? லாஜிக்கல் அட்ரஸிங் அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்ன அட்ரஸிங் சொல்லியிருப்பேன்? லாஜிக்கல் அட்ரஸிங் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு தான் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஐபி அப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்டா? சோ இப்போ இங்க பாருங்க இன்டர்நெட் லேயர்ல மெயின் ஃபங்க்ஷன் பண்றது யாருன்னா இந்த ஐபி. ஐபின்றது என்ன அப்படின்னா இன்டர் நெட்வொர்க்கிங் புரோட்டோகால். இட் இஸ் அ புரோட்டோகால். சரி, ஐபி இஸ் நதிங் பட் அ புரோட்டோகால். அப்ப நெட்வொர்க் லேயர்ல எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பண்றது யாரு? இந்த ஐபி. சரியா? இன்டர்நெட் புரோட்டோகால். சோ இப்போ நெட்வொர்க் லேயர் ஃபங்க்ஷன் கேட்டாலும் ஒண்ணுதான், ஐபியோட ஃபங்க்ஷன்ஸ் கேட்டாலும் ஒண்ணுதான். இட் ப்ரொவைட்ஸ் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் டெலிவரி. புரியுதா? சரியா? யூ ஆல்ரெடி நோ வாட் இஸ் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் டெலிவரி. சரியா? பட் இதுக்குன்னு சரியா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா ஐபி வந்து வேர்ல்டு வைடா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாங்க. சரியா? எல்லா இடத்துலயுமே என்னது, அதாவது ஒரு டிஃபரெண்ட் நெட்வொர்க்ஸ் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா we need IP address and it is a global address அப்படின்னு சொல்றோம். சரியா? and each and every system will have separate IP address. IP address என்னவா இருக்கும்? செப்பரேட் IP address-ஆ இருக்கும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சிஸ்டத்துக்கு ஒரே IP address இருக்காது அப்படின்னு சொல்றோம். சரியா? இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் IP address. எப்படி இதெல்லாம் ஃபீச்சர்ஸ்னு சொல்றோமோ அதுக்கு இன்னொரு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. தட் இஸ் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் கொடுத்தா கூட there is no error control, there is no flow control. இது வந்து கரெக்டா மானிட்டர் பண்ணி அந்த எரர் வந்துச்சா அந்த டேட்டா பாக்கெட் போயிருச்சா அப்படின்னு பார்க்காது. சரியா? because it is a connectionless protocol. சார் கனெக்ஷன்லெஸ்னா நான் சொல்றேன் அடுத்தது. கனெக்ஷன்லெஸ் புரோட்டோகால்னா என்ன அர்த்தம்? அந்த புரோட்டோகால் வந்து இட் இஸ் நாட் அ கனெக்ஷன் ஓரியன்டட். கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாம அந்த பேக்கெட்ஸ் எப்படி வேணா டிரான்ஸ்மிட் ஆகலாம். சரியா? புரியுதா இல்லையா? ரைட்டா? சோ இப்போ இத வந்து என்ன சொல்றோம்? கனெக்ஷன்லெஸ் புரோட்டோகால்னு சொல்றோம். அதனால என்ன இருக்காது அப்படின்னா எரர் கண்ட்ரோல் இருக்காது, ஃப்ளோ கண்ட்ரோல் இருக்காது அப்படின்னு சொல்றோம். பட் இட் ப்ரொவைட் பெஸ்ட் ஆஃப் தி எஃபர்ட் அப்படின்னு சொல்றோம். பெஸ்ட் ஆஃப் தி எஃபர்ட் இன் டெலிவரிங் தி சர்வீசஸ். அதனால எவ்வளவு முடியும் மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம் இல்லாம எரர் இல்லாம டிரான்ஸ்மிஷன் நடக்கும். சரியா? that is called as IP, internet protocol. ஆனா இந்த IP புரோட்டோகால்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய புரோட்டோகால் சப்போர்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் a இண்டிபெண்டன்ட் புரோட்டோகால். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்போர்ட்டிங் புரோட்டோகால்ஸ் இருக்கு. அதுக்கு ஒரு வேலை தேவை அப்படின்னா இட் வில் கான்டாக்ட் another protocol. சரியா? ஏன்னா என்ன பண்ணணும், டிஃபரெண்ட் நெட்வொர்க்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும். சரியா? சோ அப்போ இந்த ஐபிக்கு சப்போர்ட்டிங் புரோட்டோகால்ஸ் தான் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ICMP, IGMP, அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால் அண்ட் RARP. சரியா? சரி, இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு பாருங்க. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन and you have to understand all these concepts. நெட்வொர்க்கிங்ல வெரி பேசிக் கான்செப்ட்ஸ் இது. so listen carefully. first வந்து address resolution protocol. we're going to see this address resolution protocol. sir address resolution protocol என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா it will map the IP address and the physical address. சரியா? IP அட்ரஸ்க்கு என்ன பிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைன்னா என்னது அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேட்டா பாக்கெட் இருக்கு. இந்த ஐபி அட்ரஸ் வந்து இந்த டேட்டா பாக்கெட்டை வேற ஒரு டிவைஸ்க்கு சென்ட் பண்ணணும். ஆனா அந்த டிவைஸோட ஐபி அட்ரஸ் எனக்கு தெரியாது, சாரி பிசிக்கல் அட்ரஸ் எனக்கு தெரியாது, ஐபி அட்ரஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா what it will do is it will contact ARP, address resolution protocol. address resolution protocol என்ன பண்ணும்னா இதான் ஐபி அட்ரஸா, அப்ப அதுக்கு பேரலா இருக்கிற பிசிக்கல் அட்ரஸ் என்ன, it will have that information. சரியா? அதோட பிசிக்கல் அட்ரஸை கொடுக்கும். so it performs
mapping of that particular logical address with the physical address. புரியுதா? அப்போ address resolution protocolனா என்ன? பிசிக்கல் அதாவது லாஜிக்கல் அட்ரஸ் வச்சுட்டு என்ன பிசிக்கல் அட்ரஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா we need address resolution protocol. புரியுதா? ரைட்டா? and then செகண்ட் protocol இருக்கு. என்ன சார் செகண்ட் protocol அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா reverse address resolution protocol. what is reverse address resolution protocol அப்படின்னா பாத்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். சரியா? இங்க என்ன பண்ண address resolution protocol என்ன சொல்றோம்? லாஜிக்கல் அட்ரஸ் தெரியும் ஆனா பிசிக்கல் அட்ரஸ் தெரியாது. அப்பனா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால் யூஸ் பண்றோம். சரியா? ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் அட்ரஸ் தெரியும் ஆனா லாஜிக்கல் அட்ரஸ் தெரியாது. if you need லாஜிக்கல் அட்ரஸ், பிசிக்கல் அட்ரஸ் தெரியும் ஆனா லாஜிக்கல் அட்ரஸ் தெரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா we will go for address resolution protocol. இது நார்மலா எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உன்னோட கம்ப்யூட்டரை நீ ரீஃபார்மேட் பண்ணிட்டு திருப்பி நீ இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ற. ஃபர்ஸ்ட் ஒரு நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணிருந்த, அது திருப்பி ரீஃபார்மேட் பண்ணிட்டு கனெக்ட் பண்றேன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன தெரியாது? அதுக்கு ஐபி அட்ரஸ் தெரியாது. சோ இந்த பிசிக்கல் அட்ரஸ்க்கு என்ன ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு புரோட்டோகால் தான் ரிவர்ஸ் அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால். புரியுதா? ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் ICMP. what is ICMP? Internet Control Message Protocol. Internet Control Message Protocol அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பேக்கேஜ் அதாவது இன்டர்நெட்ல எல்லா டேட்டாவும் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா மெசேஜ் எல்லாமே இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஸ்மால் பேக்கேஜ் டேட்டாகிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த டேட்டாகிராம்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் வில் டிரான்ஸ்மிட் ஃப்ரம் ஒன் நெட்வொர்க் டு தி அனதர். சரி, ஒரு மெசேஜை என்ன பண்ணுவோம்? டேட்டாகிராம்ஸ் பேக்கேஜ் மூலமா தான் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். சரியா? இப்போ இந்த டேட்டாகிராம் பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன், ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன், அதாவது இது வந்து ரீச் ஆகல, இதுல வந்து ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் வந்திருக்கு, இது வந்து சரியா போய் வந்து கரெக்டான ஆர்டர்ல போல அப்படின்னு ஏதாவது இன்ஃபர்மேஷன், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்றது யாரு அப்படின்னா ICMP. it will give the notification, it will give the information about the datagrams to the sender. புரியுதா? அதனால தான் என்ன சொல்றேன்னா இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் புரோட்டோகால் அப்படின்னு சொல்றேன். புரியுதா? ரைட்டா? சோ அந்த டேட்டாகிராம் பத்தின நோட்டிபிகேஷனை பத்தி சொல்றது யாரு? ICMP. and then IGMP, Internet Group Message Protocol. From the name itself you can understand. Internet Group Message Protocol என்ன? இன்டர்நெட்ல if you want to transmit a group of resistance, ஒரு மெசேஜ நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா we need IGMP, Internet Control Message Protocol. so இந்த protocols எல்லாமே எங்க ஒர்க் ஆகுது? இன்டர்நெட் லேயர்ல, நெட்வொர்க் லேயர்ல ஒர்க் ஆகுது. புரியுதா? ரைட்டா? சோ இன்டர்நெட் லேயர்ல மெயின் புரோட்டோகால் என்ன அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பண்றது யாருன்னா ஐபி, இன்டர்நெட் நெட்வொர்க்கிங் புரோட்டோகால் தான், இன்டர்நெட் புரோட்டோகால் தான். ஆனா அதுக்கு சப்போர்ட்டிங் புரோட்டோகால்ஸ் தான் யாரு? ARP, RARP, ICMP and IGMP. புரியுதா? ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்போர்ட் லேயர். இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். we have already seen lot of functions. அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசெம்பிளி அப்படின்னு சொல்லியிருப்பேன். அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா எரர் கண்ட்ரோல் இருக்கு, ஃப்ளோ கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரியா? அண்ட் ஆல்சோ வந்து அது என்ன சீக்வன்ஸ் நம்பர் கொடுக்கும். சீக்வன்ஸ் நம்பர் வச்சு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த டேட்டா எங்க போச்சு வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் லேயர் ஃபங்க்ஷன்ஸ் சொன்னோமா? சரியா? ஆனா அது உண்மையாலுமே அந்த வேலையை பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஃபரெண்ட் புரோட்டோகால்ஸ். ஓகே, சோ ஹியர் we are using 3 different protocols. சரியா? என்னென்ன புரோட்டோகால்ஸ் பாருங்க. ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் டிரான்ஸ்மிஷன் புரோட்டோகால், SCTP. நான் இதெல்லாம் வந்து ஏன் வந்து கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த அப்ரிவேஷன்ஸ் ஏன் சொல்லணும் அப்படின்னா அப்பயாவது கிளாஸ் ஒழுங்கா கவனிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான், நோட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு தான். சரியா? SCTP நோட் பண்ணிக்கோ. SCTP is Stream Control Transmission Protocol, right? And there is another important protocol, TCP. சரியா? TCP னா என்ன? Transmission Control Protocol. And there is another protocol which is called as User Datagram Protocol, UDP. யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால். சரியா? சார் இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீ பேசிக்கா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோ. சரியா? சார் நான் கனெக்ஷன் ஓரியன்டட்னு சொல்றேன், கனெக்ஷன் லெஸ் அப்படின்னு சொல்றேன். கனெக்ஷன் ஓரியன்டட் அத வந்து நான் என்ன சொல்றேன்னா CO அப்படின்னு சொல்றேன். புரிஞ்சுக்கோ, உனக்கு சொல்றது உனக்கு புரியுறதுக்காக சொல்றேன். கனெக்ஷன் ஓரியன்டட். இன்னொன்னு வந்து என்ன சொல்றேன்னா கனெக்ஷன் லெஸ் அப்படின்னு சொல்றேன். டிரான்ஸ்போர்ட் லேயர் சப்போர்ட்ஸ் போத் கனெக்ஷன் ஓரியன்டட் அண்ட் கனெக்ஷன் லெஸ் அப்படின்னு சொல்றேன். புரியுதா? ரைட்டா? சோ இப்ப கனெக்ஷன் ஓரியன்டட்னா என்ன, கனெக்ஷன் லெஸ் சர்வீசஸ் என்ன? ஒரு எக்ஸாம்பிளுக்கு if you take this particular node, அதாவது இது எல்லாத்தையும் இந்த நாலுமே ஒரு நோடுன்னு வச்சுக்கோங்க. இந்த நாலுமே வந்து ஒரு நோடுன்னு வச்சுக்கோங்க. so we have 1 2 3
7 நோட்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இந்த 7 நோட்ஸும் டிஃபரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் an எக்ஸாம்பிள் அண்ட் டெல்லிங். உனக்கு கனெக்ஷன் ஓரியன்டட்னா என்ன, கனெக்ஷன் லெஸ்னா என்னன்றது உனக்கு புரியணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். சரியா? இப்போ அது வந்து ஏ அப்படின்னு ஒரு நோட்னு வச்சுக்கோங்களேன். சரியா? and this is b c d e f g. ஓகேவா? ரைட். சோ இப்போ இந்த ஏன்ற நோடு வந்து ஜின்ற நோடுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். சரியா? டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயர் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கனெக்ஷன் ஓரியன்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கனெக்ஷன் ஓரியன்டட்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் எஸ்டாப்ளிஷ் a virtual connection. சரியா? இந்த மாதிரி ஒரு virtual connections கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? இப்ப பாரு, இதெல்லாமே இன்டர் கனெக்டட் தான். சரியா? எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். சோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, சிம்பிளா எவ்வளவு சீக்கிரமா போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சரியா? இல்ல ஒரு ஏக்கும் ஜிக்கும் ஒரு வர்ச்சுவல் கனெக்ஷன். சரியா? இது வந்து பி, இது சின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ போனோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் நோட்ல இருந்து ஜிக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏ டு பி அண்ட் தென் பி டு சி அண்ட் தென் சி டு ஜி. திஸ் இஸ் கால்ட் as கனெக்ஷன் ஓரியன்டட். புரியுதா? ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுது. ஏல இருந்து ஜிக்கு போகணும்னா ஏல இருந்து பிக்கு தான் போகணும், அடுத்து சிக்கு போகணும், அடுத்து ஜிக்கு போகணும் அப்படின்னு சொல்றேன். சோ இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஓரியன்டட் பண்ணும்போது அதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஹைலி ரிலையபிள். ஏன் ஹைலி ரிலையபிள் அப்படின்னு சொல்றேன்னா, இட் வில் ஹாவ் எரர் கண்ட்ரோல், ஃப்ளோ கண்ட்ரோல், ஆக்சஸ் கண்ட்ரோல், எல்லா கண்ட்ரோலும் அதுல இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த ஏக்கும் தெரியும் ஜிக்கும் தெரியும் அந்த நோடு எப்படி போகணும். பிக்கு தான் போகணும், அடுத்து சிக்கு போகணும், அடுத்து ஜிக்கு போகணும். இப்ப ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா வந்துருச்சு, தேர்ட் டேட்டா வந்துருச்சு, ஆனா செகண்ட் டேட்டா வரல அப்படின்னா உடனே இது என்ன பண்ணும், சிக்கு இன்ஃபார்ம் பண்ணும், சி பிக்கு இன்ஃபார்ம் பண்ணும், பி வந்து திருப்பி அதை என்ன பண்ணும், ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும், ஏ வந்து திருப்பி அந்த பாக்கெட்டை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். சரியா? அதே மாதிரி வந்து அவுட் ஆஃப் ஆர்டரா இருந்தாலும் அதை என்ன பண்ணும், ரீஅரேஞ்ச் பண்ணும், அந்த நம்பர்ஸ் வச்சு ரீஅரேஞ்ச் பண்ணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ண முடியும் இஃப் இட் இஸ் a கனெக்ஷன் ஓரியன்டட் புரோட்டோகால். சோ அப்ப கனெக்ஷன் ஓரியன்டட்னா என்ன, ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. சரியா? சோ அங்க என்னென்ன இருக்கு, எரர் கண்ட்ரோல் இருக்கு, ஃபோர் கண்ட்ரோல் இருக்கு, எல்லாமே இருக்கு. சோ அதனாலதான் அதை என்ன சொல்றோம் அப்படின்னா ரிலையபிள் புரோட்டோகால் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ரிலையபிள் புரோட்டோகால்னு சொல்றோம். அதுவே கனெக்ஷன் லெஸ்னா என்ன சார்? வாட் இஸ் கனெக்ஷன் லெஸ்? சரியா? அப்ப கனெக்ஷன் லெஸ்னா என்ன சொல்றோம், இந்த மாதிரி கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி என்னது கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணாது. கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணாம இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எப்படி வேணா அந்த பாக்கெட் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். இப்படிதான் போகணும்ன்றது இல்ல, எப்படி வேணா டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஃபர்ஸ்ட் பாக்கெட் ஏ பி சி ஜி வழியா போயிருக்கும், செகண்ட் பாக்கெட் ஏ வந்திருக்கும், திருப்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கும், இங்க வந்திருக்கும், இங்க போயிருக்கும், இங்க போயிருக்கும். சரியா? அடுத்த பாக்கெட் இங்க போயிருக்கும், இங்க போயிருக்கும், இங்க போயிருக்கும், அப்புறம் திருப்பி இங்க போயிருக்கும். அந்த மாதிரி எந்த ரூட்ஸ் வேணா அது ஃபாலோ பண்ணலாம். தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபைட் கனெக்ஷன். அது வந்து என்ன பண்ணலாம், எங்க வேணா போயிட்டு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணலாம். ரீச் பண்ணவும் செய்யலாம், இல்ல ரீச் பண்ணாகவும் போகலாம். சரியா? சோ அப்போ தேர் இஸ் நோ ஸ்பெசிபிக் கனெக்ஷன். அதனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அன்ரிலையபிள். ஏன் அன்ரிலையபிள்? அந்த டேட்டா எங்க இருக்கு, எந்த சைடு வந்துச்சு, எங்க போச்சுன்னே தெரியாது. வந்துருச்சுன்னா ஓகே, வரல அப்படின்னா we cannot able to track that particular data. அப்போ அதை என்ன சொல்றோம் அப்படின்னா கனெக்ஷன் லெஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால அப்ப அங்க என்ன இருக்கு, அங்க எரர் கண்ட்ரோல் இருக்கா? இல்ல, கண்டிப்பா எரர் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஃப்ளோ கண்ட்ரோல் இருக்கா? இருக்காது. சரியா? சோ அப்போ கனெக்ஷன் லெஸ் புரோட்டோகாலை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இட் இஸ் கால்ட் as unreliable protocol அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ஏன் ரிலையபிள், ஏன் அன்ரிலையபிள் சொல்றேன்னு புரியுதா? சரியா? சோ now if you say connection oriented, na connection oriented அப்படினு சொன்னாவே என்ன அர்த்தம், it is called as reliable protocol. கரெக்ட்டா? it is reliable. சரியா? and then என்ன சொல்லலாம், it has error control and it has flow control, it has access control, எல்லா கண்ட்ரோலும் அதுல இருக்கும். சரியா? and it creates a specific connection. ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணும். that is why it is called as reliable protocol. புரியுதா? and if you say connectionless ன்னு சொன்னா it is called as unreliable. என்ன சொல்றேன், unreliable அப்படின்னு சொல்றேன். and there is no error control, no access control and no flow control. புரியுதா? ரைட்டா? இப்போ நீ எந்த இடத்துல 2 மார்க் क्वेश्चनல இருந்தாலும் சரி, இல்ல 16 மார்க்ல எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி, wherever you write connection oriented, wherever you write connectionless, you can directly write connection oriented is reliable, there is error control, flow control, access control. இதுல வந்து கனெக்ஷன் லெஸ்ல there is no error control, flow control and access control, so it is called as unreliable அப்படின்னு சொல்றேன். புரியுதா? ரைட்டா? இப்போ ஏன் சார் இது இன் டீடைலா சொன்னீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்றது யாருன்னு சொல்லியிருக்கேன், புரோட்டோகால் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ டிரான்ஸ்போர்ட் லேயர்ல வெரி இம்பார்ட்டன்ட் புரோட்டோகால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
TCP protocol, and there is another protocol which is called as UDP. இப்போ நான் இந்த protocol பத்தி நான் சொல்ல போறதே இல்ல. இப்போ கவனி, TCP protocol என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is connection oriented protocol and UDP is connectionless protocol அப்படின்னு சொல்றோம். புரியுதா? UDP is connectionless protocol அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? ரைட். சோ இப்போ TCP னா என்ன? இப்போ question is asked, what is TCP protocol? இப்போ நீங்க முன்னாடி சொன்னது அப்படியே சொல்லலாமா? TCP is a connection oriented protocol. It is a reliable protocol. It has error control, flow control and access control. But UDP is a unreliable protocol. There is no specific connection. There is no error control. There is no flow control, no access control. புரியுதா? அப்ப இப்போ உனக்கு ஒரு क्वेश्चन வரணும். என்ன क्वेश्चन வரணும்? சார் அப்பதான் TCP தான் இவ்ளோ பாசிட்டிவ்ஸ் இருக்கே சார், UDP ல தான் இவ்ளோ நெகட்டிவ் சொல்றீங்களே, அப்புறம் ஏன் சார் அது ஒரு புரோட்டோகாலா வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, there are some important application which needs UDP protocol. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, even though TCP வந்து ஒரு எஃபெக்டிவான புரோட்டோகாலா இருந்தா கூட, in order to establish a connection, சரியா, and to data transfer and to terminate that connection, it will take lot of process. TCP பத்தி in depth படிக்கும்போது அதை நீ படிப்பீங்க, சரியா. it will take lot of process, சரியா. and UDP அப்படி கிடையாது, ரொம்ப ஃபாஸ்டா நீ என்ன பண்ண முடியும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்ப நம்ம அப்ளிகேஷன் வந்து எங்கெல்லாம் வந்து ரிலையபிலிட்டி ரொம்ப முக்கியம், நல்லா புரிஞ்சுக்கோ, ரிலையபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு டேட்டா வந்து கரெக்டா அந்த மெசேஜ் வந்து என்னவா இருக்கணும், கரெக்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா TCP யூஸ் பண்ணலாம். எங்க வந்து ரிலையபிலிட்டியை விட ஃபாஸ்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we can go for UDP. புரியுதா இல்லையா? டேட்டா உனக்கு நல்லா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீ ஒரு ஆடியோ ஃபைல ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆடியோ ஃபைல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ற, UDP யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஆனா அந்த ஆடியோ ஃபைல்ல ஒரு பாட்டு கேட்கிற, அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஒரு 2-3 பிட் மட்டும் வரவே இல்லை அப்படின்னு எப்படி இருக்கும், உன்னால கேட்க முடியாது. கரெக்டா ஃபர்ஸ்ட் லைன் வந்திருக்கும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு செகண்ட் லைன் வரும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தேர்ட் லைன் வரும். இட் வில் பி அன்சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேஷன், கரெக்டா. ஆனா அந்த TCP யூஸ் பண்ணி நீ என்ன பண்ண முடியும், கரெக்டா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்ப. சோ தட் அந்த பாட்டு வந்து கிளீனா உனக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம கலந்துருக்கும், அந்த ஆடியோ ஃபைல் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம ரீச் ஆயிருக்கும், சரியா. டைம் ஆகும் ஆனா, சரியா. பட் ஆனா இதுவே ஒரு மெசேஜ் எடுத்துக்கிற, சரியா, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு வச்சுக்கேன், UDP ல நீ என்ன பண்ண முடியும், ரொம்ப சீக்கிரமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுல ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் இருந்தா கூட you can able to understand that original message. புரியுதா? சோ அப்ப எந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் UDP யூஸ் பண்ணலாம், எந்த அப்ளிகேஷன்லாம் TCP யூஸ் பண்ணலாம்னு இருக்கு. and that is why that is the use of UDP protocol. புரியுதா? ரைட்டா? so now you understand what is TCP and what is UDP. and there is another important protocol, stream control transmission protocol. இது வந்து லேட்டஸ்ட் protocol அப்படின்னு சொல்லலாம், சரியா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீ நெட்ல என்ன பண்ற, வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குற, and then வாட்ஸ்அப்ல என்ன பண்ற, வாய்ஸ் சேட் பண்ற, எல்லாமே பண்றீங்கல்ல. அதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா, வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்தது யாருன்னா ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் டிரான்ஸ்மிஷன் புரோட்டோகால். okay, and it will use the advanced feature, good features of both TCP and as well as UDP. TCP ல UDP ல என்னெல்லாம் வந்து நல்ல அட்வான்டேஜஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து SCTP ல யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ரைட்டா? so the last layer is application layer. as I said before, application layer என்ன சார், நம்ம சிஸ்டத்துல நீ உட்கார்ந்து என்ன வேலை பண்ணாலும் அது எங்க பண்ற, அப்ளிகேஷன் லேயர்ல தான் பண்ற. it gives you the access to the network or the system. that is why it is called as application layer. in the application layer la lot of protocols is there. 15 minutes இந்த protocol பத்தி in depth full படிப்பீங்க. பட் இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, சரியா. application layer you have lot of protocols. SMTP, what is SMTP? simple mail transfer protocol. what is SMTP? simple mail transfer protocol. சோ இது எதுக்கு சார் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயில் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்றதா சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். நீ மெயில் சாட் பண்றல, மெயில்ல டிரான்ஸ்ஃபர் பண்ற, மெசேஜ் பண்ற, மெயில் பண்ற, இது எல்லாமே காரணம் யாருன்னா சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். அதுதான் முன்னாடியே சொன்னேன், நீ சிஸ்டத்துல என்னெல்லாம் பண்றியோ அது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா அப்ளிகேஷன் லேயர். புரியுதா? ரைட்டா? and then ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். சார் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்னா என்ன? இப்போ என்ன பண்ற, ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றியா, லேப்டாப்ல இருந்து மொபைலுக்கு, மொபைலுக்கு இருந்து லேப்டாப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றியா, அண்ட் ஆல்சோ பிட்வீன் சிஸ்டம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுதா பென் டிரைவ் யூஸ் பண்ணி, சரியா. இதெல்லாம் பண்ண கொடுத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், ரைட். and there is another important protocol, HTTP. you know that what is HTTP? இது வரைக்கும் HTTP என்னன்னே தெரியாம நினைச்சிருப்ப, சரியா. இத பத்தி in depth என்ன பண்ணுவ 15 மினிட்ல படிப்ப. HTTP is hypertext transfer protocol. it helps you to fetch the
டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் தி இன்டர்நெட். சரியா, ஒரு வெப் பேஜை உன்னுடைய ஸ்கிரீன் கொண்டு வர டவுன்லோட் பண்ற. சரியா, www.google.com www.mylemeng.com போட்ட அப்படின்னா காலேஜ் வெப்சைட் வருது இல்ல. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க, எந்த வெப்சைட் நீ போட்டாலும் சரி, நீ HTTP போட்டாலும் சரி, போடாட்டியும் சரி, www.google.com போட்டுட்டு நீ என்டர் கொடுத்தாவே மேல பாரு HTTP மாறிடும். சரியா, சோ அப்ப ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகாலோட வேலை என்ன அப்படின்னா அந்த வெப் பேஜை உனக்கு டவுன்லோட் பண்ணி கொடுக்கிறது தான். சரியா, and then DNS, domain name system. What is domain name system? It is also very important concept in network. Domain name system என்னன்னா, இப்போ நீ என்ன பண்ற, google.com நீ டைப் பண்றியா, ஆனா ஒரிஜினலா google.com-க்கு வேற ஒரு IP அட்ரஸ் இருக்கும். சரியா, IP அட்ரஸ வந்து நீ ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஹியூமன் பீயிங்ஸால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்படின்றதுனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. சரியா, டொமைன் நேம்ஸ் யூஸ் பண்றோம். சரியா, அந்த டொமைன் நேம்ஸ் தான் என்ன பண்ற அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐபி அட்ரஸ், அதாவது டிஎன்எஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமைன் நேமையும் ஐபி அட்ரஸையும் மேப் பண்ற வேலையை பண்றது. நீ google.com போட்டாவே கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும், 0s and 1s தான் தெரியும். அதை வந்து google.com-க்கு அந்த ஐபி அட்ரஸை மேப் பண்ற வேலையை பண்றது யாருன்னா டொமைன் நேம் சிஸ்டம், டிஎன்எஸ். புரியுதா? ரைட்டா? and there is another protocol, SNMP. சரியா, சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் புரோட்டோகால். ஒரு நெட்வொர்க்கை மேனேஜ் பண்ணணும், அந்த நெட்வொர்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்றது எல்லாமே பண்றது யாருன்னா சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் புரோட்டோகால். சரியா, and there is something called telnet, terminal network. சரியா, புரோட்டோகால் telnet அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, from the name itself you can understand, இப்போ உன்னுடைய சிஸ்டத்தை ரிமோட்ல எடுத்து ஆக்சஸ் பண்றாங்களா, நீ ஒரு இன்னொரு சிஸ்டத்தை ரிமோட்ல எடுத்து ஆக்சஸ் பண்ண முடியுமா, அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த telnet தான். புரியுதா? Now you understand what is TCP/IP protocol suite. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி TCP/IP protocol suite என்னன்னா it is a hierarchy of protocols. Thank you students, thank you for watching. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.